ஹாட்ஸ்பாட் ஒன்னுக்கு இதே மாதிரி வந்து நின்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. அதனால தான் அந்த படம் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களால் தான். ஸோ அதனால தான் ஹாட்ஸ்பாட் 2 இதையும் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி கண்டிப்பாக அதை விட ஜாஸ்தியாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ். ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ 2 படம் கன்சிக்யூட்டிவாக என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப வெரி கிரேட்ஃபுல். ரொம்ப சந்தோஷம். அப்படி என் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறாரு அப்படிங்கிறப்போ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. விக்னேஷ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் சூப்பர். உங்கள் விஷன் எல்லாம் அவர் பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பராக பெரிய பெரிய படம் பண்ணி அவர் பெரிய சக்ஸஸ் பார்ப்பார். என்னையும் அப்படியே கொஞ்சம் கூட்டி போங்க ப்ரோ. சார், ப்ரொடியூசர் சார், பாலா சார், நான் அந்த மாதிரி ஒருத்தர் அந்த பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் அவ்வளோ கிரவுண்டடாக, அவ்வளோ தன்மையாக, அவ்வளோ ஸ்வீட்டாக, ஃபன்னியாக இருந்து நான் பார்த்ததில்லை. ரொம்ப சந்தோஷம். அவர் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் அவர் கொடுத்ததுக்கு, 2வது படத்தில் திரும்ப சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லுவார், ஆதி நீங்கள் பெரிய ஆளாவீங்க, அதில் என்னோட பங்கு ஒரு பெரிய பங்கு கண்டிப்பாக இருக்கும்னு. எனக்கு தெரியல, பட் அது எத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி சார், ரொம்ப கிரேட்ஃபுல் சார். நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லை, அப்படி எல்லாரும் முன்னாடியும் சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம் சார். சூப்பர். இந்த படத்தில் தம்பிராமையா சார், மாமா, எம்எஸ் பாஸ்கர் சார், அவங்க கூட அப்பா அவங்க இருக்கிற படத்தில் எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு நான் ஒரு 20 வருஷம் கழித்து யோசித்து பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிடைக்குமான்னு தெரில இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் திரும்ப. அஸ்வின் ப்ரோ, பவனிகா, சஞ்சனா, அவங்க ரக்ஷன்னா எனக்கு என் படத்தில் என்னோட கதையில் அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ரக்ஷன்னாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மொத்த டீமுமே எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாரும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. என்ன அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்கல்ல, விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, அவங்க செல்லப்பிள்ளைன்னு மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். எனக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எத்தனை வாட்டி கிடைக்கும்னு தெரியல. பட் இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு நான் போய் ஜாலியாக தூங்குவேன். அதுக்கு பெரிய காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இதை வந்து மக்கள் தியேட்டருக்கு வந்து 23ஆம் தேதி பார்க்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ளீஸ் அது கொஞ்சம் எல்லாரும் பண்ணால் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டாக இருக்கும். கடைசியாக ஸ்பெஷலாக ரொம்ப டீப் டவுன் ஃப்ரம் ஹார்ட் சொல்கிறேன், தானு சார், தேங்க்யூ சார். இது இப்போ எத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. ரொம்ப 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 நன்றி சார். உங்களால் தான் இந்த படம் எவ்வளோ சக்ஸஸ் ஆக போதோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து நீங்கள் தான் சார். எங்கள் டீம் சார்பாக, நான் எல்லார் சார்பாக நான் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன் சார். மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது விட்டேன்னா மன்னிச்சிருங்க, எனக்கு அவ்வளோவா பேச தெரியல. தேங்க்யூ. அஸ்வின் ப்ரோ, நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹாட்ஸ்பாட் 1க்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லை, ட்ரெய்லருக்கு தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதுனதே நம்ம ப்ரெஸ்ஸு தான். ஸோ அதனால தான் 2வே பண்ணுறோம். ஸோ அது ஒரு ஃப்ளோவில் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லென்த்தாக பேசல, வெறும் நன்றிகள் மட்டும் சொல்லிடுறேன். இந்த படம் விஷ்ணு விஷால் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது 5 ஸ்டார் செந்தில் சார், ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. கூட இருக்கிற ரமேஷ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண பாலா, அனில், சுரேஷ் அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அஸ்வின், பவானி ஸ்ரீ, ஆதித்யா பாஸ்கர், சஞ்சனா, பிரிகிடா, பிரியா மதியம் சங்கர், பேர் விட்டுறக்கூடாதே, ரக்ஷன், ராபின், இபி பிரியன்,
எடிட்டர் முத்தையன், ஜோசப், அமர். இது ஒரு ஃபார்மாலிட்டி இல்லை, ஸோ பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஏதோ பேர் அப்பவும் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே. எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார், அவங்களுக்கும் நன்றி. யாரு புரியல? ஜெகதீஷ், டிஓபி ஜெகதீஷ். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. என்னோட டைரக்ஷன் டீம் அவங்க தான் எல்லாமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே என் பேர் சொல்ல. சக்ஸஸ் ஆயிடுச்சு, சக்ஸஸ் மீட் நடந்ததுன்னா அப்போ டீட்டெயில்டாக பேசுகிறேன். மற்றபடி அதான் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒன்று வெற்றி படமாக ஆக்குனதுனால தான் 2 பண்ணியிருக்கோம். ஸோ சொல்லிடுறேன் கடைசியாக. 2 பண்ணியிருக்கோம். இப்போ 2 வந்து 1ல் வந்து எங்களுக்கு எவ்வளோ சென்சார் பிரச்சனை வந்ததுன்றது எங்களுக்கு தான் தெரியும். அது 1ல் நீங்கள் பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஆதித்யா பாஸ்கர் கௌரி அந்த பொண்ணு பையன் மாறி இருந்த மேட்ரு ஆக்சுவலி சென்சாரில் பார்த்துட்டு இந்த கதையை ரிலீஸ் பண்ணக்கூடாது, தூக்கிடணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு மதத்தோட சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ போராடி சென்சாரோட அவருக்கு இல்லை இது ஓகே இது வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது எழுத ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மைண்டில் வந்தது வந்து ஆடியன்ஸோ இல்லை ப்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே இல்லை, இது சென்சாரில் ஓகே ஆகுமா அப்படின்றத மைண்டில் வந்தது. ஸோ அதனால நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது சென்சாரில் பிரச்சனை வராமல் எதை டூ மச்சாக சொல்ல முடியுமோ அதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம். சென்சாரை நினைக்காம பண்ணியிருந்தா இன்னும் 2 மச்சாவே பண்ணிடலாம். பட் அதான் அந்த கன்சர்ன்ஸை மைண்டில் வச்சு 2 மச்சாக அந்த இஷ்யூ வராமல் என்ன பண்ணுமோ அதை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி வெற்றி படமாக்குங்க. சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் மீட்டில் எல்லாரை பற்றியும் லென்த்தாக பேசுகிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணிருக்காங்க. நான் லென்த்தாக பேசினவங்க கடுப்பாயிருவாங்க. அதனால் தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கேட்கலாம், கண்டிப்பாக நான் பேசுகிறேன். தேங்க்யூ. அண்ட் முக்கியமான விஷயம் அதான், தெரி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. தானு சார், மோகன்ஜி அண்ட் நாங்கள் 2 பேரும் பேசுவோம். அப்புறம் பாலா போய் நேரில் மீட் பண்ணார். ஸோ பெருந்தன்மையாக அவரோட படத்தை போஸ்ட்போன் பண்ணதுக்கு அவருக்கு எங்கள் டீம் சார்பாக நன்றிகள் சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்திருந்தா கண்டிப்பாக தேட்டர்ஸ் கிடைக்கிறதெல்லாம் இஷ்யூ ஆயிருக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபரீனா, நாங்கள் கேட்ட உடனே என் ஃப்ரெண்டு சேர்ந்து நிறைய ஆங்கரிங்லாம் பண்ணியிருக்கோம். கேட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபரீனா. வேலு பிஆர்ஓ, ஸோ அவருக்கு ரொம்ப நேரம் கை தட்டலாம் கண்டிப்பா. ஏன்னா என்கிட்ட சொன்னாரு ஹாட்ஸ்பாட் 1 இதுலயே வந்து நீ என் பேரை சொல்லலை, 2லயும் நீ வந்து பேரை சொல்லலை அப்படின்னு கடுப்பாயிரும் அப்படின்னாரு. ஸோ அதனால வேலு பேரை நல்லா சவுண்டாக சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க, பார்த்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ரோலை நம்பி கொடுத்த விக்னேஷ் கார்த்திக் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அவர் ஒரு ரொம்பவே ஜோவியலான and ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித் டைரக்டர் அண்ட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் என் அப்பாவாக நடித்த தம்பி ராமையா சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அவர் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர், ரொம்ப சீனியர் ஆக்டர். அப்படி இருந்தும் ரொம்பவே என்கரேஜிங்காக அண்ட் ரொம்பவே ஃபன்னாக என் கூட ஒர்க் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தம்பி ராமையா சார். அண்ட் எங்களோட கூல் ப்ரொடியூசர் பாலா சாருக்கு ரொம்ப நன்றி. அவரும் ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காமல் ரொம்பவே ஃபன்னாக ஆக்டர் கூட இப்போ பண்ணுற டான்ஸர் கூட அவங்க இப்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சார். And thank you to the entire cast and team, and thank you so much. I hope this movie is a great hit. Thank you guys.